வணக்கம். தமிழ்வினின் மாலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மின்கட்டணத்தை 100% அதிகரிக்க நேரிடும் NSP தலைவர் எச்சரிக்கை. இடைஞாயிறு விசாரணை நம்பகத்தன்மை குறித்து கேள்வி எழுப்பும் நாமல் உண்மையான குற்றவாளிகள் யார்? சமூக வலைதள பயன்பாடு ஸ்டேலில் உள்ள இலங்கை தொழிலாளர்களுக்கு எச்சரிக்கை. மத்திய கிழக்கு போர் எதிரொலி உணவுப் பொருட்களின் விலை அதிகரிப்பு தொடர்பில் ஐநா எச்சரிக்கை. மகேந்திர மதுஸ் படுகொலை CID விசாரணைகள் ஆரம்பம். மண்டைத்தீவு சுற்றுலா மைய விவகாரம் நிதி முறைகேடு குறித்து குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு. இலங்கை கடற்பரப்பில் உயிரிழந்த மாலுமிகளின் உடல் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. ஈரானில் கருப்பு மழை வீட்டிலேயே பாதுகாப்பாக இருக்குமாறு அவசர எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள மின்சார சபை தொழிற்சங்கங்கள் 40% சம்பள உயர்வை கோருவதாகவும் அந்த கோரிக்கையை நிறைவேற்றினால் மின்சார கட்டணத்தை 100% அதிகரிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்று தனியார் நிறுவனத்தின் தலைவர் நுசித் குமாரதுங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, தொழிற்சங்கங்கள் முன்வைத்துள்ள 64 கோரிக்கைகளில் 62 கோரிக்கைகளுக்கு இணக்கம் காட்டப்பட்டுள்ளது. இதில் 59 கோரிக்கைகள் ஆரம்ப கட்டத்திலேயே நிர்வாகத்தினால் வழங்கப்பட்டன. எஞ்சிய 5 கோரிக்கைகளில் 3 விடயங்கள் குறித்து அமைச்சருடன் கலந்துரையாடி தீர்மானம் எடுக்கப்பட்டது. தற்போது நிலுவையில் உள்ள இறுதி 2 கோரிக்கைகள் குறித்து ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபை வழங்கிய அதே போனஸ் கொடுப்பனவை வழங்க இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சம்பளத்துடன் மேலதிக கொடுப்பனவாக 11,000 ரூபாய், வாழ்க்கை செலவு கொடுப்பனவையும் சேர்த்து சரியாக 17,000 ரூபாய் வழங்கப்படுகின்றது. 40% சம்பள உயர்வு என்பது மாதத்துக்கு 1.8 பில்லியன் ரூபாய் மேலதிகமாக செலவாகும். அது ஆண்டொன்றுக்கு 22 பில்லியன் ரூபாவாகும். 2025 டிசம்பர் 31 நிலவரப்படி மின்சார சபையின் நட்டம் 35 பில்லியன் ரூபாவாக காணப்படுகின்றது. இந்த நிலையில் சம்பளத்தை உயர்த்தினால் மக்கள் மற்றும் தொழிற்சாலைகள் மீது சுமையை ஏற்றி மின் கட்டணத்தை 100% அதிகரிக்க வேண்டியிருக்கும். 2024 ஆகஸ்ட் முதல் நிலவிய 25% சம்பள முரண்பாடு களையப்பட்டுள்ளது. உயர் அதிகாரிகள் ஏற்கனவே 25% உயர்வை பெற்றிருந்த நிலையில் கீழ்நிலை ஊழியர்கள் 7% தொடக்கம் 10% மாத்திரமே கிடைத்துமிருந்தது. இது 2025 ஜனவரி 1 முதல் சீர் செய்யப்பட்டுள்ளது. தற்போது இச்சலுகையை 2024 ஜனவரி முதல் அமல்படுத்த கோருகின்றார்கள். இது அமைச்சரவை தீர்மானம் என்பதால் இது குறித்து ஜனாதிபதியுடன் பேசுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து கோரிக்கைகளும் தீர்வு காணப்பட்டுள்ள நிலையில் எதற்காக இந்த வேலைநிறுத்தம் தொடர்கின்றது என்பது புரியவில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஓய்வு பெற்ற மேயர் ஜெனரல் சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இது ஒரு திட்டமிட்ட அரசியல் பழிவாங்கல் என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சாடியுள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் நீண்ட பந்தியொன்றை வெளியிட்டுள்ளார். மேயர் ஜெனரல் சுரேஷ் சாலே இலங்கையின் கிட்டத்தட்ட 3 தசாப்த கால பயங்கரவாதத்தை தோற்கடிப்பதற்கான நீண்ட போராட்டத்தில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்த ஒரு மரியாதைக்குரிய ராணுவ அதிகாரி. தேசிய பாதுகாப்புக்காக அவரது சேவையும் பங்களிப்பு மிகவும் பாராட்டத்தக்கது. இருப்பினும் பல ஆண்டுகளாக சுரேஷ் சாலே உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுடன் இணைக்க முயற்சிக்கும் வகையில் புனைக்கப்பட்ட பொது கருத்துக்களும் அரசியல் ரீதியாக செல்வாக்கு பெற்ற கதைகளும் பரப்பப்பட்டு வருகின்றது. அதே நேரத்தில் கடுமையான தவறுகள் மற்றும் கடமையில் தோல்விகளுக்கு பொறுப்பானவர்கள் அதே அளவில் விசாரணையை எதிர்கொள்ளவில்லை. உண்மையில் ஆணைக்குழு அறிக்கையில் அலட்சியப்படுத்துவதற்காக குற்றம் சாட்டப்பட்டு பின்னர் தற்போதைய அரசாங்கத்துடன் தங்களை இணைத்துக் கொண்ட சில நபர்கள் இப்போது உயர் பதவிகளில் வெகுமதி அளிக்கப்படுகின்றார்கள். பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களது குடும்பங்களுக்கும் நீதி வழங்குவதாக உறுதியளித்து வந்த அரசாங்கம், ஆனால் தற்போதைய முன்னேற்றங்கள் அந்த வாக்குறுதி மதிக்கப்படுகின்றதா மற்றும் விசாரணையின் நேர்மை பராமரிக்கப்படுகின்றதா என்பது குறித்து கடுமையான கேள்விகளை எழுப்புவதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஸ்டேலில் வசிக்கும் இலங்கை தொழிலாளர்கள் சமூக வலைதளங்கள் மற்றும் மின்னஞ்சல்களை பயன்படுத்தும் போது அறிமுகமில்லாத செய்திகளுக்கு பதிலளிப்பதை தவிர்க்குமாறு அங்குள்ள இலங்கை தூதரகம் அறிவித்துள்ளது. சைபர் தாக்குதல் நடத்தப்படுவதற்கான அபாயம் காணப்படுவதால் இலங்கை தொழிலாளிகள் அது குறித்து அவதானமாக இருக்க வேண்டும் என ஸ்டேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கும் போது, நேற்று இரவு மாத்திரம் 7 முறை எச்சரிக்கை சங்கொலிகள் ஒலித்தன.
இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்படும் போது ராணுவ மற்றும் தொடர்பாடல் இலக்குகளை குறிவைத்து ஏவுகணை ஏவும் போக்கு காணப்படுகின்றது. இது தவிர சமூக வலைதளங்கள் அல்லது மின்னஞ்சல் ஊடாக அறிமுகமில்லாத எண்கள் அல்லது கணக்குகளில் கிடைக்கப்பெறும் எந்தவொரு செய்திகளையும் அல்லது கோப்பையும் காரணம் கொண்டும் திறக்க வேண்டாம் என இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் இன்று அறிவித்தும் இருக்கின்றது. ஏனெனில் பல சந்தர்ப்பங்களில் சைபர் தாக்குதல்களை முன்னெடுப்பதற்கான முயற்சிகள் இவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்றது என அவர் தெரிவித்தும் இருக்கின்றார். மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவி வரும் போரினால் ஹார்முஸ் நீரிணை மூடப்படுவதால் உணவுப் பொருட்களின் செலவு அதிகரிக்கக்கூடும் என்று அது வாழ்க்கை செலவுக்கு அழுத்தங்களை அதிகரிக்கும் என்று ஐக்கிய நாடுகள் வர்த்தக மற்றும் அபிவிருத்தி அமைப்பு தெரிவித்துள்ளது. ஈரான் மீதான அமெரிக்க ஆஸ்திரேலிய தாக்குதல் மற்றும் தெஹ்ரானில் பழிவாங்கும் தாக்குதல்களை தொடர்ந்து ராணுவ அதிகரிப்பு உலகின் மிக முக்கியமான கடல்சார் நெருக்கடியில் ஒன்றான ஹார்மோஸ் வழியாக கப்பல் போக்குவரத்தை ஏற்கனவே சீர்குலைத்துள்ளனர் என்று ஐநா வர்த்தக மற்றும் மேம்பாட்டு மாநாட்டு அறிக்கை தெரிவித்தும் இருக்கின்றது. அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் போர் காரணமாக எரிசக்தி, உரம், போக்குவரத்து செலவுகள் ஆகியவற்றுக்கான செலவுகள் அதிகரிப்பதனால் உணவுப் பொருட்களின் விலை அதிகரிக்கும். இது உலகளாவிய விநியோக சங்கிலியை பாதிக்கின்றன. இது அழுத்தத்தை கொடுக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய ரீதியான மசகு எண்ணெயில் 38%, எல்பிஜி எரிவாயுவில் 29%, திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவில் 19% ஹார்முஸ் நீரிணையில் ஊடாகவே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த நீரிணையூடாக அனுப்பப்படும் தயாரிப்புகளில் 84%மானவை ஆசிய நாடுகளிடையே சென்றடைகின்றன. எனவே இதன் தாக்கம் ஆசிய நாடுகளின் அதிகம் உணரப்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பாதாள உலக குழு தலைவர் மகேந்திர மதுஸ் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் பொறுப்பில் இருந்தபோது இனம் தெரியாத இருவரால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் முறையான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இதற்கமைய மதுஸ் கொல்லப்பட்ட நாளன்று அவரை மாளிகாவத்தை பகுதிக்கு அழைத்துச் சென்ற போலீஸ் அதிகாரியிடம் எதிர்வரும் நாட்களில் வாக்குமூலங்கள் பெறப்பட உள்ளதாக சிஐடி தெரிவித்துள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி மாளிகாவத்தை பகுதியில் வைத்து மகேந்திர மதுஸ் இனம் தெரியாத துப்பாக்கிதாரிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார். மதுஸ் வழங்கிய தகவலுக்கமைய போதைப்பொருள் தொகையொன்றை கைப்பற்றுவதற்காக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அவரை இந்த இடத்துக்கு அழைத்துச் சென்ற போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த படுகொலை தொடர்பில் முறையான விசாரணை நடத்தப்படுமாறு மகேந்திர மதுஸின் சகோதரர் ஒருவர் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். இக்கோரிக்கையை அடுத்து போலீஸ் மா அதிபரால் இந்த விவகாரம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த விசாரணைகள் குறித்து கொழும்பு நீதவான் நீதிமன்றில் சமர்ப்பணங்கள் முன்வைக்கப்பட்டதை தொடர்ந்து கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரியிடம் வாக்குமூலம் பெறுவதற்கும் ஊடக நிறுவனங்களிடமிருந்து குறித்த படுகொலை தொடர்பான காணொலி காட்சிகளை பெற்றுக்கொள்வதற்கும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். வேலண்ணை மண்டைத்தீவு சுற்றுலா மையத்தில் உருவாக்கலில் அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் அதிகாரிகளுக்கு எதிரான கொழும்பு நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. வேலணை பிரதேச சபையின் உறுப்பினரும் தீவிக முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான சுவாமிநாதன் பிரகல்நாதன் இந்த முறைப்பாடு இன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. மண்டைத்தீவு சுற்றுலா அமைச்சினால் அமைக்கப்பட்ட இங்கே டூரிசம் திட்டம் தோல்வியடைய அன்றிருந்த அரசு அதிகாரிகளே காரணம் என குற்றம் சாட்டப்பட்டு முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் குறித்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முறைப்பாட்டில் அன்றைய யாழ் மாவட்ட அரசு அதிபராக இருந்த நாகலிங்கம் வேதநாயகம், அன்றைய காலப்பகுதியில் வேலணை பிரதேச செயலாளராக இருந்த சுகுணாரதி தெய்வேந்திரன் மற்றும் சோதிநாதன் ஆகியோரினால் வேலணை பிரதேசத்துக்கு சுமார் 77 மில்லியன் நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறித்த முறைப்பாட்டின் பின் கருத்து தெரிவித்த பிரகநாதன், குறிப்பாக திட்டம் நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னரே இறங்குதுறை அமைப்புக்காக 50 மில்லியன் ரூபாய் பெறுமதியான பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. 2016ஆம் ஆண்டு இறக்குமதி செய்யப்பட்ட குறித்த பொருட்கள் கடந்த பல வருட காலமாக வேலணை கடற்கரையில் பாவனையின்றி அழிந்து போகும் நிலையில் இருக்கின்றன. அது மட்டுமல்லாது அந்த திட்டம் தோல்வியடைந்தது அல்லது மோசடிகளால் பாதிக்கப்பட்டதை அன்றிருந்த பிரதேச செயலாளர் மூரி மறைத்திருக்கின்றார். குறித்த விடயம் தொடர்பான விடயங்கள் முடக்கிவிடப்பட்ட நிலையில் அன்றிருந்த மாவட்ட செயலாளர் வேதநாயகம் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி முற்றாக மறைத்து தனது அதிகாரத்தை பாதுகாத்துக் கொண்டுள்ளார். அது மட்டுமல்லாது அதிகாரங்களை பிரயோகித்து 2026ஆம் ஆண்டு அந்த பொறுப்பை வேலணை பிரதேச சபையிடம் திணித்து பொறுப்பேற்கச் செய்தார் என்று கூறப்படுகின்றது. காலி தேசிய வைத்தியசாலையில் குளிரூட்டப்பட்ட சேமிப்பு அலகுகளில் வைக்கப்பட்டிருந்த 84 ஈரானிய மாலுமிகளின் உடல்களை இலங்கையில் உள்ள ஈரானிய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. காலி மேலதிக நீதவான் சமீர தொடங்கொடவினால் இன்று காலை இந்த விசேட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் உயிரிழந்த மாலுமிகளின் உயிர்களை ஈரானிய தூதரக பிரிவுகளிடம் உத்தியோகபூர்வமாக ஒப்படைக்குமாறு காலி தேசிய வைத்தியசாலை பணிப்பாளருக்கு நீதவான் பணிப்புரை விடுத்துள்ளார்.
காலி துறைமுக காவல்துறையினரால் காலி நீதிவான் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட விசேட கோரிக்கையினை தொடர்ந்து இந்த சட்டப்பூர்வமான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த 84 உடல்களும் இதுவரை காலி தேசிய வைத்தியசாலையில் உள்ள 2 நடமாடும் குளிரூட்டப்பட்ட சேமிப்பு அலகுகளில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. ஈரானிய அதிகாரிகளிடம் உடல்கள் ஒப்படைக்கப்பட்டதை தொடர்ந்து அவை ஈரானுக்கு கொண்டு செல்லப்படுவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானில் கருப்பு மழை பெய்தமையால் பொதுமக்கள் வெளியே செல்ல வேண்டாம் என்று வீட்டிலேயே பாதுகாப்பாக இருக்கும்படி உலக சுகாதார அமைப்பு அறிவித்தும் இருக்கின்றது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டாக இணைந்து வான்வழி தாக்குதல்களை நடத்தி வரும் நிலையில் ஈரானில் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களால் கரும்புகை வான்பரவி வருகின்றது. இந்த நிலையில் கரும்புகையும் அமில மழையும் சேர்ந்து பொழிவதனால் சுவாச கோளாறு பல பாதிப்பு ஏற்படக்கூடும் என அந்த நாட்டின் செயற்பாட்டு உலக சுகாதார அமைப்பு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்தும் இருக்கின்றது. எனவே பொதுமக்கள் வெளியே செல்ல வேண்டாம் என்றும் வீட்டிலே பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஈரானிய உலக சுகாதார அமைப்பின் அலுவலக அதிகாரிகள் அந்த நாட்டு சுகாதார அதிகாரிகளுடன் இணைந்து பணியாற்றி வருகின்றார்கள். இந்த நிலையில் எண்ணெயுடன் கூடிய மழை பெய்துள்ளமை மக்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடும் என அந்த அமைப்பின் செய்தி தொடர்பாளர் மேலும் தெரிவித்தும் இருக்கின்றார். செய்தி நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். மின்கட்டணத்தை 100% அதிகரிக்க நேரிடும் NTNSP தலைவர் எச்சரிக்கை. இடைஞாயிறு விசாரணை நம்பகத்தன்மை குறித்து கேள்வி எழுப்பும் நாமல் உண்மையான குற்றவாளிகள் யார்? சமூக வலைதள பயன்பாடு ஸ்டேலில் உள்ள இலங்கை தொழிலாளர்களுக்கு எச்சரிக்கை. மத்திய கிழக்கு போர் எதிரொலி உணவுப் பொருட்களின் விலை அதிகரிப்பு தொடர்பில் ஐநா எச்சரிக்கை. மகேந்திர மதுஸ் படுகொலை CID விசாரணைகள் ஆரம்பம். மண்டைத்தீவு சுற்றுலா மைய விவகாரம் நிதி முறைகேடு குறித்து குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு. இலங்கை கடற்பரப்பில் உயிரிழந்த மாலுமிகளின் உடல் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. ஈரானில் கருப்பு மழை வீட்டிலேயே பாதுகாப்பாக இருக்குமாறு அவசர எச்சரிக்கை. இத்துடன் தமிழ்வினின் மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.